இதுக்கு தான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடுகெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை. காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியில போய் காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா, நேற்று நீங்கள் தஞ்சாவூரில் பேசியிருக்கீங்க. ஆமாம் பேசுனேன். அதுக்கு என்னன்னா, அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். அப்போ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்லை சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. அப்படியே நாங்கள் கேள்வி கேட்டாலும் அங்கே அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க. யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேற்று நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் கெடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன், ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். ஆனால் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்தில் ஒரு ரோட் ஷோ, அது போகிற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறித்து கரெக்டாக என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்லை, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இன்னைக்கு தட்டு தருமாறி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பார்த்தீங்கன்னா, யாரா 1 சீட்டு கட்டில் 1 இருக்கும், 2 இருக்கும் ஜோக்கரு. இங்க 52 பேர் ஜோக்கரு. நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? இப்ப கிட்டத்தட்ட கலந்துரையாடல் ஆயிடுச்சு.